ரைட். அடுத்தது 2016 மொரல் 2 பாருங்க. ரைட், என்ன கேட்குறாங்க? பகுதி பின்னங்களை பயன்படுத்தி எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 4 அதன் கீழ் எக்ஸை ஒன்று முழுவதன் வர்க்கம் தர எக்ஸ் வர்க்கம் சக ஒன்று ஐ தொகையிட சொல்கிறாங்க. ஸோ முதல் பகுதி பின்னங்களை பயன்படுத்தி செய்ய சொல்கிறாங்க. 2016 என்ன சொல்லுங்க? முதல் பகுதி பின்னமாக்குவோம். எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 4 இங்கே எக்ஸை ஒன்று முழுவதன் வர்க்கம் இங்கே எக்ஸ் வர்க்கம் சக ஒன்று. அப்போ கீழுக்கு இருக்கிற படி வந்து என்ன சொல்லுவோம்? இது 2ஆம் படி, இதன் 2ஆம் படி, 4ஆம் படி, இது மேலுக்கு 2ஆம் படி. ஸோ என்ன சொல்லுவோம்? வழக்கமான பகுதி பின்னம் தான். மேலுக்கு படி கூட இருந்தால்தான் எத்தனை படி கூட இருக்குது, அல்லது படி சமனாக இருந்தாலும் படி கூடவாக இருந்தாலும் வந்து என்ன எத்தனை படி கூடவாக இருக்குது என்று பார்த்து என்ன எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு சார்பொண்டை சேர்ப்போம். பின்னம் இல்லாத ஒரு சார்பொண்டை சேர்ப்போம். இங்கே அப்படி இல்லை. பகுதி சார்பை விட தொகுதி சார்பின் படி வந்து குறைவாக தான் இருக்கு. இங்கே என்ன வேணும் பாருங்க? ஏயின் கீழ் எக்ஸை உண்டு, பியின் கீழ் எக்ஸை உண்டு முழுவதன் வர்க்கம் சக சியின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு. இப்படி எழுதினோம்னா அப்படி இது எக்ஸை உண்டு. ரைட். அப்போ என்ன? இது முதலாம் படி என்றால் மேலுக்கு வர வேண்டிய இதை விட ஒரு படி குறைஞ்சது. இது எக்ஸை ஒன்றின் வர்க்கம். அப்போ முதலாவது பார்க்கணும் அடிப்படையில் எக்ஸை உண்டு, அதுக்கு பிறகுதான் எக்ஸை ஒன்றின் வர்க்கம். ஸோ அடிப்படை சார்பு, அதாவது பேசிக்ல இது என்ன வருதோ அதே படி வந்து தொடர்ச்சியாக வரும். அடுக்கு எத்தனை இருந்தாலும் எக்ஸை ஒன்றின் 3ஆம் எக்ஸை ஒன்றின் கணம் இருந்தால் என்ன வரும்? அடுத்த சக சியின் கீழ் எக்ஸை ஒன்று முழுவதன் கணம் வரும். அப்போ அடிப்படையில் இது என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் அதோட வடிவம் தான் தொடர்ச்சியாக ரிப்பீட் ஆகும். ஆனால் இங்கே எக்ஸ் வர்க்கம் சக உண்டு, தொகுதி சார்பு என்ன வரணும்? இங்கே இதை விட ஒரு படி குறைஞ்சது, அதாவது சிஎக்ஸ் சக டி என்ற வடிவத்தில் எழுதுவோம். இங்க என்ன வரும் பாருங்க? எக்ஸ் வர்க்கம் சக உண்டு எக்ஸை உண்டு முழுவதன் வர்க்கம். ஸோ இங்கே ஃபார்மசி எடுத்தோம் என்று சொன்னால் ஏ இன்டு எக்ஸை உண்டு தர எக்ஸ் வர்க்கம் சக உண்டு, ரைட். பி இன்டு எக்ஸ் வர்க்கம் சக உண்டு, ரைட். சக சிஎக்ஸ் சக டி இன்டு சிஎக்ஸ் சக டி இன்டு எக்ஸை உண்டு முழுவதன் வர்க்கம். ஸோ இப்படி எழுதலாம். எனவே எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 4 சமன் இங்கே வந்து என்ன வரும் பாருங்க? தொகுதி 2 பகுதிகளும் சமன். ஸோ பகுதிகளை விட்டுட்டு தொகுதி சார்புகளை சமப்படுத்துகிறோம். எக்ஸை உண்டு எக்ஸ் வர்க்கம் சக உண்டு, ரைட். இங்கே பி இன்டு எக்ஸ் வர்க்கம் சக உண்டு சிஎக்ஸ் பிளஸ் டி இன்டு இங்கே என்ன வரும்? எக்ஸை உண்டு முழுவதன் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக 2x சக உண்டு. ஓகே, குணகங்களை சமப்படுத்துவோம். முதலாவது என்ன? எக்ஸ் கணத்திலிருந்து தொடங்குவோம். இங்கே எக்ஸ் கணம் என்ன சொல்லுங்க? 0, ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ, இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? எதுவுமே இல்லை. இங்கே சகசி ஏ சகசி 0. அடுத்தது எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கத்தோட குணகம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கே சயம் உண்டு சமன், ரைட். இங்கே என்ன வரும்? சய உண்டு தர எக்ஸ் வர்க்கம் அது ஏயோட பெருக்கப்படும் போது சய ஏ என்று வரும். இங்கே சக பி, ரைட். இங்கே வந்து சக டி சய 2 இங்கே வந்து என்ன வரும்? சிஎக்ஸ் இங்கே சய 2x சய 2 சி எக்ஸ் வர்க்கம் வரும். அப்போ சய 2c. அப்போ இங்கே என்ன வரும்? சயம் உண்டு சய ஏ. இந்த சய 2cல ஒரு சி எடுங்கோ. அப்போ சய ஏ சய சி. அப்போ அந்த சய ஏயையும் சியையும் சேர்த்தால் என்ன வரும்? வடிவா ஜோசிங்கோ. சய ஏயையும் சியையும் சேர்த்தால் சய ஏ சக சி என்று எழுதலாம். அப்போ இங்கே வந்து என்ன? பி சக டி, இன்னும் ஒரு சய சி மிச்சம் இருக்கு. ஏ சக சிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? 0 போடலாம். எனவே சய 3 சமன் பி சக டி சய சி என்று வரப்போகுது. அடுத்தது எக்ஸின் ஒற்றை அடுக்கு, ரைட். சாரி, எக்ஸின் முதலாம் அடுக்கு என்ன வரும்? சயம் 3. இங்கே வந்து என்ன? ஏஎக்ஸ் தர உண்டு ஏ
இங்கே எதுவுமே இல்லை. சிஎக்ஸ் தர ஒன்று சக சி சய 2 எக்ஸ் இங்கே டி. அப்போ சய 2 டிஎக்ஸ். அப்போ இங்கே என்ன சய 2 டி. ஸோ ஏ சக சிக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை போடலாம். சய 3 சமன் சய 2 டி. எனவே டி சமன் 3/2. ரைட். டி 3/2 இங்கே என்ன வரும் சய 3 பி சக 3/2 சய சி. எனவே பி மைனஸ் சி சய 3லிருந்து 3/2 கழிச்சால் என்ன வரும் சய ஃபார்மசி எடுக்கும்போது சய 6 சய 6 3 சய 9 வரும். சய 9/2 பி சய சி. இது ஒரு சமன்பாடு. அடுத்தது எக்ஸின் பூஜ்ஜியமாம் அடுக்கின் குணகம். எக்ஸின் பூஜ்ஜியமாம் அடுக்கின் குணகம் என்றால் ஒருமை உறுப்பு 4. இங்கே வந்து என்ன சொல்லுவோம் சய 1 தர 1 ஏ. அப்போ சய ஏ. இங்கே வந்து என்ன சொல்லுவோம் சக பி. ரைட். இங்கே வந்து என்ன சொல்லுங்க சக டி. இப்படி வரப்போகுது. ரைட். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் பி சய சி இந்த ஒரு விஷயம் தெரியும். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம் அடுத்தது இங்கே டி வந்து என்ன டி வந்து 3/2 தெரியும். ஸோ என்ன வரும் பி மைனஸ் ஏ சமன் பி மைனஸ் ஏ சமன் ரைட். பி மைனஸ் ஏ சமன் இங்கே வந்து என்ன சொல்லலாம் பி மைனஸ் ஏ சமன் 4 சய 3/2 4 சய 3/2. எனவே பி மைனஸ் ஏ சமன் இங்கே வந்து என்ன சொல்லுவோம் 8 8லேருந்து 3 போனால் 5 5/2. பி மைனஸ் ஏ சமன் 5/2. ஸோ இது சமன்பாடு 2 என்று வச்சுக்கொள்ளுங்க. இது சமன்பாடு 1 என்று வச்சுக்கொள்ளும். இது எப்படி தீர்க்கிற 1 சக 2 1 சக 2 என்ன வரும் 2b மைனஸ் ஏ மைனஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் சி. ரெண்டையும் கூட்டும்போது இது 5/2 அது சய 9/2 என்றால் சய 4/2 சய 2. ஆனால் நமக்கு தெரியும் ஏ சக சி 0. அப்போ சய சி என்றது என்ன சொல்லுங்க 0 தான். இதை மைனஸால பெருக்கிறது இல்லையா இதை மைனஸால பெருக்கிறது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுவோம் 2b சமன் சய 2. எனவே பி சமன் என்ன சொல்லலாம் பி சமன் சய 1 என்று சொல்லலாம். பி சய 1 என்று சொன்னால் ஏதாவது ஒரு சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. பி சய 1 என்று சொன்னால் ஏதாவது ஒரு சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே என்ன சொல்லுவோம் சமன்பாடு 2 எடுத்துக்கொள்றேன்னா ரைட். சய 1 சய ஏ 5/2க்கு சமன். எனவே இங்கே என்ன வரும் ஏ சமன் சய 7/2. ரைட். ஏ சமன் சய 7/2 சரிதானே. ஓகே இதான் விஷயமா இருக்க போகுது இல்லையா. ஏ சமன் சய 7/2 வரப்போகுது. ரைட். அப்போ ஏ வந்து சய 7/2 சி வந்து என்ன வரும் ஏ சக சி வந்து என்ன 0. ரைட். என்ன சொன்னோம் ஏ சக சி 0 என்றால் ஏ சய 7/2. எனவே சி வந்து 7/2 இருக்க போகுது. ஸோ இவ்வளோதான் விஷயம். ரைட். ஓகே இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாம். அடுத்த பாட்டு வந்து என்ன சொல்கிறாங்க இனி தொகையீடு தான். ரைட். இனி தொகையீடு தான். பாருங்க ஏ பாட் தொகையிடல் எக்ஸ் வர்க்கம் சய 3x சக 4 அதன் கீழ் எக்ஸ் சய 1 முழுவதன் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக 1 dx. ரைட். இப்படி இருக்கு. இங்க என்ன வரும் பாருங்க நம்ம இப்போ எல்லாம் கண்டுட்டோம் என்ன ஏ பி சி எல்லாம் கண்டுட்டோம். ஓகே தொகையிடல் இங்கே வந்து என்ன வந்தது முதலாவது ஏயின் கீழ் எக்ஸை 1. ஏ என்றது நம்ம எப்படி கண்டோம் சய 7/2 சய 7/2 எக்ஸை 1. ரைட். இது சரி. அப்போ அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம் பி வந்து என்ன சொன்னோம்
b வந்து -1 கண்டு b வந்து என்ன சொல்லுங்க -1 கண்டு இருக்கு என்ன அப்ப என்ன வரும் -1 ன் கீழ் xi ஒன்று முழுவதன் வர்க்கம் ரைட் அடுத்தது cx என்ன வரும் 7 ன் கீழ் 2x சக d என்ன வந்து 3 ன் கீழ் 2 ரைட் dx d வந்து என்ன சொல்லுங்க 3 ன் கீழ் 2 தானே வந்தது ரைட் 3 ன் கீழ் 2 இல்லையா ரைட் அப்ப இங்க என்ன வரும் 3 ன் கீழ் 2 x வர்க்கம் சக 1 into dx முதலாவது sin 7 ன் கீழ் 2 ஒரு மாறிலி அதை வெளியில் எடுத்துக்கொள்வோம் தொகையீடு 1 ன் கீழ் xi 1 dx மைனஸ் 1 ன் கீழ் அதாவது தனித்தனி தொகையீடுகளாக எழுதுறது dx அடுத்தது இவர் இங்கே இது 7 ன் கீழ் 2 x ன் கீழ் x வர்க்கம் சக 1 dx இதை நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதாவது 7 ன் கீழ் 2 x ன் கீழ் x வர்க்கம் சக 1 அதை நான் என்ன செய்கிறேன் என்றால் 7 ன் கீழ் 2 x ன் கீழ் x வர்க்கம் சக 1 என்று சொல்கிறேன் அதை நான் 2x ஆக மாத்துறேன் என்ன காரணம் என்று விளங்கி இருக்கும் உங்களுக்கு கீழுக்கு இருக்கிறதின் வகையீடு மேலுக்கு உருவாக்க போகிறோம் ரைட் அப்போ ஒரு மாறிலி 2ஆல் பெருக்கினால் எந்த ஒரு மாற்றமும் வராது அதை இல்லாமல் செய்ய அந்த மாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு கீழே 2ஆல் பெருக்கும் ரைட் சக 3 ன் கீழ் 2 3 ன் கீழ் 2 இங்கே வந்து என்ன சொல்லுவோம் x வர்க்கம் சக 1 dx ரைட் நான் ஏற்கனவே இங்கே அழிச்சிட்டேன் எழுதின விடையை அழிச்சிட்டேன் இங்கே வந்து பாருங்கள் டிக்கு நான் எடுத்துக்கொண்ட விடை 3 ன் கீழ் 2 போட்டிருக்கிறேன் சரியா தெரியா என்ன நான் அழிச்சிட்டேன் என்னென்று வந்துட்டு அப்போ இங்கே டின் என்ன இருக்குது இந்த 3 ன் கீழ் 2 என்ன சொல்லுங்க டி விடை சப்போஸ் நான் மாறி ஏதாவது எழுதினா அந்த விடையை போட்டுக்கொள்ளுங்க அப்போ இங்கே வந்து என்ன சொல்லும் 7 ன் கீழ் 2 கீழுக்கு வந்து என்ன சொல்லுவோம் xi 1 அதோட வகையீடு என்ன 1 அது மேலுக்கு இருக்குது ln மட்டு xi 1 ரைட் மடக்கைக்குள்ள மட்டும் இங்கே வர்க்கம் இல்லை ஓகே ரைட் இதை தொகையிடக்குள்ள இதை வந்து என்ன சொல்லுவோம் இதை இங்கே எழுதக்குள்ளே சய 1 ன் கீழ் xi 1 முழுவதும் வர்க்கம் என்று எழுதினோம் ரைட் அப்போ அந்த சயவை வெளியில் எடுத்துட்டு இந்த 1 ன் கீழ் xi 1 முழுவதன் வர்க்கத்தை xi 1 ன் சய 2ஆம் அடுக்கென்று எழுதுவோம் xi 1 ன் சய 2ஆம் அடுக்கென்று எழுதுவோம் சய இங்க என்ன வரும் பாருங்க இந்த சய 2 அடுக்கோட ஒன்று கூட்டப்பட்டு அது கீழே வரும் சய 1 xi 1 சய 1ஆம் அடுக்கு 7 ன் கீழ் 4 கீழுக்கு இருக்கிறதின் வகையீடு மேலுக்கு இருக்குது அப்போ ln வடிவம் இங்க மட்டும் போடணுமா போட தேவையில்லை ஏனென்று சொன்னால் x வர்க்கமும் நேர் சக 1 நேர் ஸோ மடக்கைக்குள்ள வர்றது எல்லாமே நேர் சக 3 ன் கீழ் 2 x வர்க்கம் சக 1 ஒன்று வேணுமென்றால் 1 ன் வர்க்கமாக எழுதலாம் இது என்ன வரும் 3 ன் கீழ் 2 இங்கே வந்து என்ன 1 ன் கீழ் 1 tan இன்வர்ஸ் x ன் கீழ் 1 ரைட் ப்ளஸ் c இங்கே கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன c என்பது எதேச்சை மாறிலி அல்லது தொகையீட்டு மாறிலி என்றதை கட்டாயம் சொல்லுங்க எதேச்சை மாறிலி அல்லது தொகையீட்டு மாறிலி என்ற விஷயம் சொல்லணும் ரைட் 7 ன் கீழ் 2 கடைசியாக வந்து என்ன எல்லாத்தையும் வந்து சுருக்கி ஒரு நீட்டான வடிவத்தில் கொடுத்தா 7 ன் கீழ் 2 ln xi 1 ன் மட்டு ரைட் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் ப்ளஸ் 1 ன் கீழ் xi 1 ப்ளஸ் 7 ன் கீழ் 4 x வர்க்கம் சக 1 3 ன் கீழ் 2 tan இன்வர்ஸ் x ப்ளஸ் c இவ்வளோதான் விஷயம் சரிதானே அப்போ இதை நீட்டாளி கொள்ளுங்க இந்த 3 ன் கீழ் 2 திரும்பவும் சொல்கிறேன் டிக்கான விடை நான் மாறுதலாக போட்டிருந்தால் இந்த இடத்துல அந்த விடை வரும் சரிதானே இந்த டிக்கு என்ன விடை நம்ம எடுத்தோமோ அந்த விடை இங்கே வரும் ஓகே சரி இப்போ அடுத்தது சி பகுதிக்கு போகலாம் கேள்வியின் பி பகுதிக்கு போகலாம் என்ன சொல்கிறாங்க பாருங்க f of x பூஜ்ஜியத்திலிருந்து a சமன் f of a minus x பூஜ்ஜியத்திலிருந்து a dx என காட்டுக அப்போ இது எப்படி செய்யணும்னு தெரியும் தியரியிலையும் பார்த்துருப்பீங்க பிரதியீடு மூலம் செய்ய வேணும் வழக்கமான விஷயம்தான் வடிவாக செஞ்சு பழகிக்கொள்ளுங்க என்னது a minus x சமன் by என்க ரெண்டு பக்கமும் x குறித்து வகையிட்டால் -1 சமன் dy over dx எனவே dx சமன் -dy
இங்கே வந்து என்ன எக்ஸ், இங்கே y, இது பூஜ்ஜியம், இங்கே a. அப்போ இங்கே வந்து என்ன எக்ஸ் பூஜ்ஜியம் என்றால் y பெருமானமே, எக்ஸ் வந்து a என்று சொன்னால் y பெருமானம் பூஜ்ஜியம். ரைட், இங்கே வந்து என்ன வரும், பூஜ்ஜியத்திலிருந்து a f of x dx, சாரி என்ன RHS எடுத்துக்கொள்ளுங்க, பூஜ்ஜியத்திலிருந்து a f of a minus x dx எடுத்துக்கொள்வோம். அப்போ இதை நம்ம முழுவதும் பைக்கு மாற்ற போகிறோம். அப்போ பைக்கு மாற்றும் போது என்ன செய்ய வேணும், அந்த எல்லையும் மாற்ற வேணும். கீழ் எல்லை பூஜ்ஜியம் என்று சொன்னால் இங்கே பையில் கீழ் எல்லை என்ன a, மேல் எல்லை பூஜ்ஜியம், f of a minus x-க்கு பதிலாக என்ன y, dx-க்கு பதிலாக என்ன சொல்லுவோம் minus dy. ரைட், அப்போ இது எப்படி எழுதுவோம், a பூஜ்ஜியம், இந்த மைனஸ் ஒன்று இருக்குது, f of y dy என்று எழுதலாம். தொகையீட்டுக்குள்ளே இருக்கிற மைனஸ் எப்படி இல்லாமல் செய்யலாம், மேல் எல்லை கீழ் எல்லை புறமாற்றப்படுவதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மைனஸை இல்லாமல் செய்யலாம். இது தொகையீட்டு தியரி, f of y dy. ரைட், அப்போ ஒரு சார்பை குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வந்து தொகையிடக்குள்ள, குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளே தொகையிடக்குள்ள ஒரு ஃபிக்ஸ்டான பெருமானம் கிடைக்க போகுது. சார்பு எஃப், உதாரணத்துக்கு சைன் பையை தொகையிட்டால் பூஜ்ஜியத்திலிருந்து ஏல ஒரு விடை கிடைக்கும். அதே விடை தான் கிடைக்கும் எங்கே, சைன் டீயை டி குறித்து தொகையிடக்குள்ள, பூஜ்ஜியத்திலிருந்து ஏ என்ற அந்த எல்லைக்குள்ள சைன் டீயை டி குறித்து தொகையிடக்குள்ள அதே விடை தான் கிடைக்க போகுது. அப்போ இங்கே மாறல எது, சைன் மாறலை. சைன்ன்றது என்ன, சார்பு. அந்த சார்பு மாறலை, அந்த ஃபங்க்ஷன் மாறலை. மாறுறது என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மாறி தான் மாறுது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், எனவே பூஜ்ஜியத்திலிருந்து a f of a minus x dx சமன் பூஜ்ஜியத்திலிருந்து a f of x dx என்றே சொல்லலாம். ஏன், இங்கே மாறுறது மாறிதான், x தான் மாறுறது, மற்றபடி என்ன சார்பு f தான். அப்போ நம்ம இதை நம்ம எப்படியும் எழுதலாம், f of t dt என்று எழுதலாம். ரைட், f of alpha d alpha என்று எழுதலாம், எதுவும் எழுதலாம். ரைட், ஆனால் எல்லை வந்து எப்படி இருக்கணும், இந்த எக்ஸோட எல்லை பூஜ்ஜியத்திலிருந்து a, எக்ஸோட எல்லை வந்து என்ன சொல்லுங்க, பூஜ்ஜியத்திலிருந்து a தானே, அது மாறக்கூடாது. ஓகே, சரி, அப்போ இதான் விஷயம். ஓகே, அப்போ இங்கே வந்து பாருங்க, இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த தியரி இருக்கட்டும், பூஜ்ஜியத்திலிருந்து a f of a minus x dx சமன் பூஜ்ஜியத்திலிருந்து a f of x dx சமன்பாடு உண்டு R1. ரைட், இப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், பூஜ்ஜியத்திலிருந்து பை x tan x இன்கல் sec x plus tan x dx சமன் பூஜ்ஜியத்திலிருந்து பை x sin x ஒன்று சக sin x sin x இன்கல் ஒன்று சக sin x dx சமன் இப்போ என்ன, பையின் கீழ் பை பை 2 சய ஒன்று என காட்டுக. அப்போ முதலாவது என்ன சொல்லுங்க, எங்கிருந்து தொடங்குறாங்க, முதலாவது பூஜ்ஜியம் பை x tan x, அதன் கீழ் இங்கே வந்து என்ன சொல்லுவோம், sec x plus tan x. இதை எப்படி காட்ட சொல்கிறாங்க, பூஜ்ஜியத்திலிருந்து பை x sin x ஒன்று சக sin x. அப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, என்ன சொல்லுங்க, இது சமன் ஐ என்று வச்சுக்கொள்வோம். அப்போ ஐ என்று வச்சுக்கொள்வோம். அப்போ இது என்னத்துக்கு சமன், முதல் அவங்க எல்லாத்தையுமே சைனில் கேட்குறாங்க. ரைட், சைனில் கேட்குறாங்க என்றால் இதை வந்து என்ன, இது இங்கே செக் டேன் எல்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நான் என்ன மாற்றுறேன், சைன் கோஸுக்கு மாற்றுவோம். சைன் எக்ஸின் கீழ் கொஸ் எக்ஸ், கீழே என்ன சொல்லுங்க, ஒன்றின் கீழ் கொஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து என்ன சைன் எக்ஸின் கீழ் கொஸ் எக்ஸ் dx. அடுத்த ஸ்டெப் முதலாவதாக காட்டு சொன்ன முடிவு என்னது, இந்த ஐ சமன் உங்களுக்கு எப்படி வரும், பூஜ்ஜியத்திலிருந்து பை கொசெக்ஸ் 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 எல்லாமே கேன்சல் ஆகும், பகுதி தொகுதி எல்லாம். எக்ஸ் சைன் எக்ஸின் கீழ் ஒன்று சக சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் என்க என்று வச்சுக்கொள்வோம். என்க இது சமன்பாடு ஒன்று. இப்போ முடிவு R1ல இருந்து இந்த கேள்வியை இப்படி மாத்திரம்னு பாருங்க, முடிவு R1ல் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுங்க,
I சமன் பூஜ்ஜியத்திலிருந்து பை x வந்து எப்படி மாறுது a மைனஸ் எக்ஸ். இங்கே a ஆக இருக்கிறது என்ன பை. அப்போ இந்த x வந்து எப்படி மாறும் பை மைனஸ் எக்ஸ் ஆக மாறும். சைன் சார்பு அப்படியே இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த மாறி வந்து என்ன சொல்லுவோம் பை மைனஸ் எக்ஸ் ஆக மாறும். ஒன்று சக சைன் உள்ளுக்குள்ளே இருக்கு சார்பு அப்படியே தான் இருக்கு. எஃப் ஆகத்தான் இருக்கு. மாற போகிறது என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிற மாறி. அப்போ எக்ஸ் வந்து எப்படி மாறும் பை மைனஸ் எக்ஸ் ஆக மாறும். டிஎக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க பூஜ்ஜியத்திலிருந்து பை மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் அதன் கீழ் ஒன்று சக சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இதுவும் என்ன சொல்லுங்க ஐ சமன்பாடு 2. சரி சமன்பாடு 2 ரைட். சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டுவோம். சமன்பாடு 1 சக 2 ரைட். எனக்கு பிரச்சனை என்னண்டா இதை நேரடியாக தொகையிடத்தில் என்ன பிரச்சனை இந்த எக்ஸும் சைன் எக்ஸும் பெருக்கப்படுறது தான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸும் சைன் எக்ஸும் இந்த பெருக்கத்தை இல்லாமல் செய்கிறோமாக இருந்தால் அங்கால கேள்வி சொல்லும். அப்போ இது எப்படி மாற்ற போகிறோம் என்று சொன்னால் 1ஐயும் 2ஐயும் கூட்டுறதால அதை இல்லாமல் செய்யலாம். எப்படி 2 கை ஒரே இல்லையேன்னு பூஜ்ஜியத்திலிருந்து பை கீழே என்ன வரும் 1 சக சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே வந்து என்ன 2க்கு வந்து ஒரே பகுதி தானே 1 சக சைன் எக்ஸ். மேலே சைன் எக்ஸ் இந்த சைன் எக்ஸையும் பொதுவாக எடுத்தால் என்ன வருவீங்க எக்ஸ் சக பை மைனஸ் எக்ஸ் இப்படி வரப்போது. ஸோ பூஜ்ஜியம் பை எக்ஸும் கேன்சல் ஆகிடும். பை சைன் எக்ஸ் அதன் கீழ் 1 சக சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இது 2ஐக்கு சமன். எனவே ஐ சமன் இங்கே வந்து என்ன வரும் பூஜ்ஜியம். எனவே பையன்கள் 2 பை மாறிலி வெளியில் வரும் 2ஆல் பிரிக்கிறோம். பூஜ்ஜியத்திலிருந்து ஐ ரைட். பூஜ்ஜியத்திலிருந்து பை இந்த பை வெளியில் வந்தால் இங்கே சைன் எக்ஸ் இருக்குண்ணே. சைன் எக்ஸின் கீழ் 1 + சைன் எக்ஸ். இப்போ சைன் எக்ஸின் கீழ் 1 + சைன் எக்ஸ் என்று சொன்னால் இதை செய்கிற முறை என்ன மேலே சைன் எக்ஸ் இருக்கிறது குழப்பம். பேர் மேலுக்கு இருக்கிற அந்த சைன் எக்ஸை இல்லாமல் செய்ய வேணும். எப்படி அந்த மேலுக்கு இருக்கிற சைன் எக்ஸை இல்லாமல் செய்கிற என்ன இருக்கு 1 சக சைன் எக்ஸ் என்று எழுதும்போது என்ன பை வெளியில் போனால் சைன் எக்ஸ் தான் இருக்க போது ஒரு 1 மேலதிகமாக கொண்டு வாரீங்க 1 கழியுங்க. இங்கே என்ன வரும் 1 சக சைன் எக்ஸ் என்று வரும் இன்டு டிஎக்ஸ் ரைட். பையன்கள் 2 இப்போ தனியே உடைச்சு எழுதுங்க. 1 சக சைன் எக்ஸின்கள் 1 சக சைன் எக்ஸ் 1 ஒன்றின்கள் 1 சக சைன் எக்ஸ் டிஎக்ஸ். பை பை 2 பூஜ்ஜியத்திலிருந்து பை 1 டிஎக்ஸ் மைனஸ் பை பை 2 பூஜ்ஜியத்திலிருந்து பை அதாவது தனித்தனி உடைச்சு எழுதுறேன் ரைட். அப்போ என்ன ஏ சக பி சைன் எக்ஸ் சக சி கொஸ் எக்ஸ். இந்த வடிவத்துக்கான பிரதியீடு என்னென்று தெரியும் உங்களுக்கு டி சமன் tan x by 2 என்ற பிரதியீடு. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இதை டேனில் கொண்டு வரணும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம் ஒன்றின் கீழ் tan 1 சக sin x பதிலாக என்ன சொல்லலாம் tan x by 2 ரைட். x by 2 1 சக tan வர்க்கம் x by 2 இன்டு dx. இப்படி எழுதலாம் என்ன sin x எப்படி எழுதலாம் 2 tan x by 2 இன்கள் 1 சக tan வர்க்கம் x by 2 ரைட். அப்போ இங்கே வந்து பாருங்க ஐ சமன் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுங்க பை பை 2 ரைட். என்ன வரும் எக்ஸ்
பூஜ்ஜியத்திலிருந்து பை பை 2. அடுத்தது மைனஸ் பை பை 2. ரைட், இங்கே வந்து என்ன வரும்? 1 சக tan வர்க்கம் x by 2. கீழே வந்து என்ன? 1 சக tan x by 2, சாரி 1 சக tan வர்க்கம் x by 2 சக 2 tan x by 2 into dx என்று வரப்போகுது. ரைட், into dx என்று வரப்போகுது. ஓகே, இப்போ பூஜ்ஜியத்திலிருந்து பை 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 2 மேலெல்லை பிரதியிட்டீங்கன்றால் பை பை 2, கீழெல்லை பிரதியிட்டீங்கன்றால் 0 மைனஸ் பை பை 2 1 சக tan வர்க்கம் x by 2 பூஜ்ஜியத்திலிருந்து பை. இது எப்படி எழுதலாம்? செக் வர்க்கம் x by 2 into dx. அதன் கீழ் 1 சக tan x by 2 முழுவதன் வர்க்கம். ரைட், 1 சக tan x by 2 முழுவதன் வர்க்கம். இந்த செக் வர்க் இன்னும் ஒரு ஐடியாவை சொல்லி தரேன் பாருங்க. செக் வர்க்கம் x by 2 dx எப்படி வந்திருக்கும்? நம்ம பிரதியீடு என்ன எடுக்க போகிறோம்? tan x by 2 எடுக்க போகிறோம். t சமன் tan x by 2 என்று எடுத்துட்டு dt over dx காணுவோம். t சமன் tan x by 2 என்று எடுத்துட்டு dt over dx காணுவோம். அது செக் வர்க்கம் x by 2 என்று வரும். திருப்பி குறுக்கே பெருக்குவோம். dt சமன் செக் வர்க்கம் x by 2 தர dx தர அரை என்று வரும். ஏன்? tan x by 2 tan தொகையிட்டால் செக் வர்க்கம் x by 2 உள்ளுக்குள்ளே இருக்கிற x by 2 தொகை சாரி x by 2 வகையீடான என்ன சொல்லுவோம்? அரை வந்து என்ன செய்யும்? வெளியில் வரும். மாற சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். t சமன் tan x by 2 தொகையிட்டேன்னு சொல்லியிருப்பேன். அப்போ tan தொகையிட்டால் என்ன? செக் வர்க்கம். உள்ளுக்குள்ளே இருக்கிற x by 2 தொகையிட்டா சாரி வகையிட்டம் என்று சொன்னால் என்ன? அரை ஒன்று வரப்போகுது. எனவே dt over dx சமன் அரை தர செக் வர்க்கம் x by 2. குறுக்கே பெருக்கினால் dt சமன் என்ன? dt சமன் என்ன? அரை செக் வர்க்கம் x by 2 into dx. இங்கே t என்றது என்ன? tan x by 2. அப்போ tan x by 2 வகையிட்டால் என்ன? tan x by 2 வகையிட்டால் என்ன? அரை தர செக் வர்க்கம் x by 2 வரப்போகுது. குறுக்க பெருக்குனீங்கன்னு சொன்னால் என்ன? குறுக்கே பெருக்குனீங்கன்னு சொன்னால் d tan x by 2 சமன், நான் சொல்ல வர்றது இதான், d tan x by 2 சமன் அரை தர செக் வர்க்கம் x by 2 into dx ஆக இருக்கும். இது எப்படி வந்திருக்கும்? tan x by 2 over d tan x by 2 over dx சமன் என்ன? அரை செக் வர்க்கம் x by 2. ஸோ இதை மனதால் யோசிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பிரதியீடு எடுத்து செய்யலாம். obviously இப்போ வந்து என்ன 2015 செஞ்சு காட்டிப்பேன். அதை பார்த்தீங்கன்னாலே எப்படி பிரதியீடு எடுத்து செய்கிறேன்னு தெரியும். ஆனால் அப்படி பிரதியீடு எடுக்காமலும் இங்கே யோசிக்கலாம். எப்படின்னு பாருங்க. d tan x by 2 இப்படி வருது. ஸோ இங்கே வந்து என்ன யோசிப்பீங்க? இந்த செக் வர்க்கம் x by 2 அடுத்த ஸ்டெப் பையன்கள் 2 சரி பூஜ்ஜியம். கட்டாயம் இங்கே பிரதியீடு எடுத்து தான் செய்யணும் இல்லை, நம்மளுக்கு இதை தொகையிடணும் அவ்வளோதான். பூஜ்ஜியத்திலிருந்து பை எல்லை கூட மாற்ற தேவையில்லை. செக் வர்க்கம் x by 2 தர dxக்கு பதிலாக கொஞ்சம் ஜோதிச்சிங்கன்னு சொன்னால் 2 தர tan x by 2 என்று எழுதலாம். 2 தர d tan x by 2 என்று எழுதலாம். 2 தர d tan x by 2 என்று எழுதலாம். 1 சக tan x by 2 சய 2 இப்படி வரும். என்ன விளங்குதா? இங்கே என்ன சொல்லுவோம்? பிரதியீடு பதிலாக டீக்கு பதிலாக tan x by 2 இருக்கு. ஜோதிச்சு பாருங்க, இதான் விஷயம். செக் வர்க்கம் x by 2 dxக்கு பதிலாக இப்படி எழுதுவோம். இந்த ரெண்டும் சுருக்கப்படும். பையன்கள் 2 சய 0 சாரி இது தேவையே இல்லை. என்ன பையன்கள் 2 into பையன்கள் 2 மைனஸ் பையன்கள் 2. இங்கே என்ன வரும்? சும்மா ஜோதிச்சு பாருங்க. இவ்விடத்தில் x இருக்குது, tan x by 2 இல்லை வெறும் x இருக்குது, அல்லது பை இருக்குன்னு யோசிங்களேன். 1 சக பையின் சய 2ஆம் அடுக்கு, இந்த 2 எல்லாம் போயிட்டு dy இருக்குது. என்ன செய்வீங்க? 1 சக பையின் சய 2ஆம் அடுக்கு dy இருக்குது. சாதாரணமான ஒரு கேள்வி இது. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? அடுக்கோடு ஒன்று கூட்டப்படும். 1 சக பையின் சய 2 சக 1 அந்த அடுக்கால பிரிவடும். என்ன சய 1ஆல பிரிவடும். அவ்வளோதான்.
இங்கே 1 சக tan x/2 இருக்கு. அதே tan x/2 குறித்து தான் தொகையிட போகிறோம். இதை எது குறித்து தொகையிட போகிறோம்? tan x/2 குறித்து தான் தொகையிட போகிறோம். எனவே நீங்கள் என்ன சொல்லுவோம்? 1 சக tan x/2 சய 2ஆம் அடுக்கு அதோட 1 கூட்டப்படும். அதன் கீழ் சய 2 சக 1 பூஜ்ஜியத்திலிருந்து பை. சாதாரணமான ஒரு விஷயம். அப்போ இங்கே வந்து பை வர்க்கத்தின் கீழ் 4 சய இங்கே என்ன வரும்? சய 2 1 சய 1 முன்னுக்கு ஒரு சய சகவாக மாறும். பையின் கீழ் 2 அப்படியே இருக்கும். இதில் மேலே பிரதியிடுவீங்க. என்ன வரும்? 1 சக tan ரைட். 1 சக tan என்ன சொல்லுவோம்? tan π/2 ரைட். 1 சக tan π/2 இன் சய 1ஆம் அடுக்கு ரைட். மைனஸ் 1 சக tan பூஜ்ஜியத்தின் சய 1ஆம் அடுக்கு ரைட். அப்போ இங்கே என்ன வரும்? பை வர்க்கத்தின் கீழ் 4 சக π/2. இது என்னது? ஒன்றின் கீழ் முடிவிலி. ஏன் ஒன்றின் கீழ் முடிவிலி? சய 1ஆம் அடுக்குன்னு சொன்னால் ஒன்றின் கீழ் தான் வரும். 1 சக tan π/2. tan π/2 என்றது என்ன? tan 90 என்றது என்ன? முடிவிலி. அப்போ ஒன்றோட முடிவிலியை கூட முடிவிலி, ஒன்றின் கீழ் முடிவிலி. சய இங்கே வந்து என்ன? ஒன்றின் கீழ் 1. tan 0 தான். அப்போ சய 1ஆம் அடுக்குன்றதால ஒன்றின் கீழ் 1. ஸோ இங்கே என்ன வரும்? பை வர்க்கத்தின் கீழ் 4 சய π/2 என்று வரும். ஏன்? ஒரு இலக்கத்தை முடிவிலியால் பிரிக்கும் போது 0. ஸோ இப்படி வரும். இதில் என்ன பொதுவாக எடுக்கலாம்? நீங்கள் பையன்கள் 2 பொதுவாக எடுக்கப்பட்டால் பையன்கள் 2 சய 1. ஸோ இவ்வளோதான் விஷயமா இருக்க போகுது இங்கே ரைட். இப்போ அடுத்தது சி பார்ட். என்ன சொல்கிறாங்க பாருங்க. சி பகுதி a சமன் சய 1லிருந்து 1 x வர்க்கம் அதன் கீழ் 1 சக e⁻x எனவும் b சமன் சய 1லிருந்து 1 x வர்க்கம் 1 சக e⁻x dx எனவும் தரப்படி பொருத்தமான பிரதியீட்டை பயன்படுத்தி ரைட். பொருத்தமான பிரதியீட்டை பயன்படுத்தி இப்போ என்ன கேட்குறாங்க? a சமன் b எனவும் காட்டுக என காட்டுக. அதுக்கப்புறம் a சக b இன் பெருமானத்தை காண்க. முதல் a சமன் b என்று காட்டுவோமே. a சமன் b என்று காட்டுவோம். a சமன் b என்று எப்படி காட்டுறது? ஒரு பொருத்தமான பிரதியீடு சொல்றாங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம்? x வர்க்கம் இருக்கு. 1 சக e⁻x இருக்கு, 1 சக e⁻x இருக்கு. இங்க வித்தியாசமான ஆள் என்ன? e⁻x தான். சப்போஸ் இவ்விடத்துல e⁻x இருந்தால் அதை b ஆக வந்துடும். ரைட். அதாவது b ஆக வந்துடும். அப்போ இந்த -xல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அப்போ எதுக்கு பிரதியீடு எடுப்போம்? இந்த -xக்கு பிரதியீடு எடுப்போம். t சமன் -x என்க. ரைட். இதை மாற்றலாமான்னு பார்ப்போம். dt/dx சமன் சய 1. எனவே dx சமன் எப்படி சொல்லலாம்? சய dt என்று சொல்லலாம். இங்கே x இங்கே t சய 1 x பெருமானம் சய 1 என்றால் t வந்து 1, x வந்து 1 என்று சொன்னால் இது சய 1. எனவே இப்போ நான் வந்து என்ன b எடுத்துக்கொள்கிறேன். b சமன் இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? சய 1லிருந்து 1 x வர்க்கம் 1 சக e⁻x dx இப்படி இருக்கு. இதை எப்படி மாற்றுவோம்? t-ல கொண்டு வருவோம். சரிதானே? t-ல மாற்ற போகிறோம் என்று சொன்னால் எல்லாம் மாறும். கீழ் எல்லை சய 1, மேல் எல்லை 1. t-ல கீழ் எல்லை என்ன? 1, இது சய 1. x வர்க்கம் xக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும்? x வர்க்கம் என்று சொன்னால் அது என்னது? t வர்க்கமாகவே வரும். 1 சக e⁻t -x தான் என்ன? -x தான் t இன்டு dxக்கு பதிலாக -dt. ரைட். ஒன்று இந்த மைனஸை நீங்கள் வெளியில் கொண்டு வரலாம். இந்த 1 சக 1 -t வர்க்கம் 1 சக e⁻t இன்டு dt. இந்த மைனஸை நீங்கள் ஒன்று வெளியில் கொண்டு வரலாம். அல்லது சய 1லிருந்து 1 இந்த எல்லையை புறமாற்றி விடலாம்.
1 சக e to the power t dt சமன் சய ஒன்றிலிருந்து ஒன்று. இது வந்து என்ன சொல்லுவோம், திரும்பவும் சொல்றேன், வடிவம்தான், அதாவது மாறிதான் மாறுமே தவிர என்ன சொல்லுவோம், சார்புட வடிவம் மாறாது. அதாவது சார்புட வடிவம் மாறாமல் நீங்க மாறிய மாத்தி எழுதலாம். எப்படி? இதே மாதிரி எக்ஸ் வர்க்கம் 1 சக e to the power x dx. இங்கே என்ன சொல்லுவோம், t குறித்து தொகையிடுறோம். இங்க என்ன, t இன் வர்க்கம் 1 சக e to the power t. நீங்க இடத்துல வந்து என்ன சொல்லுங்க, சய ஒன்றிலிருந்து ஒன்று. இங்க வந்து என்ன, dy y வர்க்கம் 1 சக e to the power y. அதை விட தான் வரும். ஏனென்றா இது ஒரு சார்பு. இந்த சார்பை தொகையிட்டால் ஒரு சார்பு ஒன்று விடையாக வரும். f of x தொகையிட்டால் g of x என்று ஒன்று வரும். f of t தொகையிட்டால் என்ன வரும், அதே g of t தான் வரும். sin x தொகையிட்டால் cos x, சாரி cos x தொகையிட்டால் sin x வரும். cos y தொகையிட்டால் sin y வரும். cos t தொகையிட்டால் sin t வரும். மாறுறது மாறிதான், சார்பு இல்லை. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், இப்படி வார காரணத்தால உங்களுக்கு என்ன வர போகுது, எனவே கடைசியில் என்ன சொல்லுவீங்க, a சமன் b. இதுதான் உங்களுக்கு என்ன, a and சார்பு. ரைட், ஓகே. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், a சமன் b என்ற முடிவு காட்டிட்டோம். அடுத்தது a சக b இன் பெருமானத்தை காண்க. a சக b இன் பெருமானத்தை காண்க. a சக b இன் பெருமானம் உங்களுக்கு என்ன வரும், a சக b இன் பெருமானம் a சக b சமன் சய ஒன்றிலிருந்து ஒன்று. ரெண்டையும் நேரடியாக கூட்டலாமா, கூட்டலாம். ஒரே எல்லைக்குள்ள தொகையிடப்படுகிறது. ஸோ இங்க வந்து என்ன சொல்லுவோம், 1 சக e to the power x x வர்க்கம் ஒன்றும், அடுத்தது இங்க வந்து என்ன, x வர்க்கத்தின்கள் 1 சக e to the power minus x dx ஒன்றும் இருக்கு. ரைட், சய ஒன்றிலிருந்து ஒன்று, இது 1 சக e to the power x x வர்க்கம் சக இந்த e to the power minus x இருக்கு தானே, இந்த e to the power minus x நான் எப்படி எழுதுறேன்னா 1 சக ஒன்றின்கள் e to the power x x வர்க்கம் dx சய ஒன்றிலிருந்து ஒன்று x வர்க்கத்தின்கள் 1 சக e to the power x. இந்த e to the power x மேலே வரும், e to the power x into x வர்க்கம் e to the power x right plus 1 e to the power x plus 1 அதன் கீழ் இருக்கிற e to the power x மேலே வரும் into dx. இங்க என்ன வரும் பாருங்க, சய ஒன்றிலிருந்து ஒன்று 1 சக e to the power x x வர்க்கம் பொதுவாக எடுக்கப்பட்டால் 1 சக e to the power x into dx. 1 சக e to the power x 1 சக e to the power x சுருக்கப்பட்டால் சய ஒன்றிலிருந்து ஒன்று x வர்க்கம் dx. எனவே இங்க வந்து என்ன சொல்லுவோம், ஒன்றின்கள் 3 x கணம் சய ஒன்றிலிருந்து ஒன்று. எனவே சமன் என்ன சொல்லுங்க, ஒன்றின்கள் 3 மேலெலை பிரதியிட்டால் 1 சய கீழெலை பிரதியிட்டால் சய 1. என்ன x கணம் சய ஒன்றின் கணம் என்றது என்ன சொல்லுங்க, சய ஒன்றின் கணம் என்றது சய 1. எனவே விடை என்ன உங்களுக்கு 2 3. ரைட், அப்ப இங்க நமக்கு வருது a சக b, a சக b சமன் 2 3. ரைட், a சக b சமன் 2 3. ஆனால் a சமன் என்ன, b. எனவே இதில் வந்து என்ன சொல்லுவோம், 2a சமன் 2 3, a சமன் 1 3, b சமன் 1 3. இதுதான் விஷயம். ரைட், இதுதான் இவ்வளவுதான் சி பகுதி. அடுத்தது டி பார்ட். சரிதானே, அடுத்தது வந்து டி பகுதி. கேள்வியில் டி பகுதி என்ன கேட்குறாங்க பாருங்க, பகுதிகளா தொகையிடல் முறையை பயன்படுத்தி என காட்டுக. அப்போ இதில் வந்து என்ன சொல்லும், பகுதிகளா தொகையிடல் முறையை பயன்படுத்தின்னு சொல்லக்குள்ள இங்கே தொகையிட என்ன, பூஜ்ஜியத்திலிருந்து 1 எக்ஸ் எல்என் 1 சக எக்ஸின்கள் 2 ரைட் டிஎக்ஸ். அப்போ இதில் நீங்கள் யூவியை தெரிவு செய்யணும். யூவியை தெரிவு செய்கிறதுக்கு அதான் யூ டிவின்கள் டிஎக்ஸை தெரிவு செய்யணும். என்ன யூ டி, அடுத்தது டிவின்கள் டிஎக்ஸ்ன்றது, யூன்றது வகையிடத்தக்க சார்பு, டிவின்கள் டிஎக்ஸ்ன்றது தொகையிடத்தக்க சார்பு.
அப்போ எதையும் வகையிடலாம். ரைட். அப்போ எதை தொகையிடலாம்ன்றது அப்படி இல்லை, எதையும் தொகையிடலாம்ன்ட்டு இல்லை. நேரடியாக என்ன சொல்லுவோம், எதையும் நேரடியாக வகையிடலாம், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் தொகையிடக்குள்ள எது ஈஸியாக தொகையிடலாம்னு பார்த்து தான் முடிவானு. இதை பார்த்தாலே விளங்குது. எல்என்னா அல்லது எக்ஸாண்டு வரும்போது என்ன சொல்லுவோம், ஈஸியாக தொகையிடக்கூடியது எக்ஸ் தான். ரைட். அப்போ இதை ஒன்று இப்படி யோசிச்சு கண்டுபிடிக்கலாம், அல்லது அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தாரு. என்னென்னா லிபெட். இதில் எல்ன்றது எல்என், ஐன்றது இன்வர்ஸ், பி என்றது பொலினோமியல் பல்லுறுப்பிகள். ரைட். அல்லது அல்ஜிப்ரான்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், அல்ஜிப்ரா. ரைட். அடுத்தது இ என்றது இ டு த பவர் சார்புகள், இ டு த பவர். டி என்பது ரிக்னோமெட்ரி. இது ஜூ தெரிவு செய்வதற்கான ப்ரையாரிட்டி ஆர்டர், அதாவது முன்னுரிமை வரிசை. ரைட். என்ன சொல்லுங்க, முதலாவது இந்த தொடரில் என்ன முன்னிக்கிறீங்க, இல்லை. ஸோ முதலாவது நீங்கள் என்ன சொல்லுங்க, செலக்ட் பண்ண வேண்டியது எல்என் தான். சரிதானே? அப்போ எல்என்னும் இன்வர்ஸும் இருக்கிற ஒரு இடத்துல முதலாவது எதை ஜூவா தெரிவு செய்வீங்க, எதை ஜூவா தெரிவு செய்வீங்கன்னு சொன்னால் எல்என்னை தான் தெரிவு செய்யணும். ரைட். இப்போ என்ன சொல்லுவோம், ஐயும் டியும், அதாவது இன்வர்ஸ் ரிக்னோமெட்ரியும் இருக்குன்னு சொன்னால் எதை ஜூவா தெரிவு செய்வீங்க, இன்வர்ஸை தான். ஏனென்றா இன்வர்ஸை தொகையிடலாம், தொகையிடுறது கஷ்டம், அதான் விஷயம். அப்போ இங்கே இந்த ஆர்டரில் தெரிவு செஞ்சீங்கன்னா சரி. அந்த ஆர்டரில் பாருங்க. ரைட். நான் சொன்ன மாதிரியும் யோசிக்கலாம், அல்லது இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வரிசையில் எது முன்னிக்கிறீங்க, எல்என். அந்த எல்என் இங்கே இருக்குதா, ஓம். அப்போ ஜூவாக வர வேண்டியது எல்என் 1 எக்ஸின்கள் 2, டிவியின்கள் டிஎக்ஸாக வர வேண்டியது எக்ஸ். ஸோ எக்ஸை தொகையிட்டால், டிவியின்கள் டிஎக்ஸை தொகையிட்டால் தான் பி. எக்ஸை தொகையிட்டால் எக்ஸ் வர்க்கத்தின்கள் 2, டிஜூவின்கள் டிஎக்ஸ். ஜூவை வகையிட்டால் உங்களுக்கு என்ன வரப்போகுது, முதலாவது விஷயம் இது கீழே அப்படியே வரும், 1 எக்ஸின்கள் 2 அப்படியே வரும். மேலுக்கு என்ன வரும், இதோட வகையீடு, 1 வகையீடு 0, எக்ஸின் வகையீடு அரை. ஸோ இதை சுருக்கணும் என்றால் 1 2 எக்ஸ் அண்டு வரும். முதலாவது இந்த பெருக்கம், இது சமன் என்ன, முதலாவது இந்த பெருக்கம் எக்ஸ் வர்க்கத்தின்கள் 2 எல்என் 1 எக்ஸின்கள் 2 நோட்டு 1 மைனஸ் இந்த பெருக்கம் என்று சொன்னால் என்ன வரும், தொகையிடல் நோட்டு 1 எக்ஸ் வர்க்கத்தின்கள் 2 தர 2 + எக்ஸ். ரைட். எக்ஸ் வர்க்கத்தின்கள் 2 தர 2 + எக்ஸ். ரைட். இது எப்படி செய்கிறது, இது நேரடி பிரதியீடு, நேரடியாக பிரதியிடலாம். பிரதியிட்டம் என்றால் என்ன, 1 + 2 எல்என் என்ன சொல்லுவோம், 3 × 2, 1 × 2 3, 3 × 2 0. என் பூஜ்ஜியத்தை பிரதியிட்டால் இது 0, எல்எனுக்கு பெருமானம் வரும். அதுவும் என்ன, எல்என் 1 வரும் 0. இங்கே அது ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, 0 தர எல்என் ஒரு பெருமானம் 0 மைனஸ் இதை தொகையிடணும். அப்போ இதுக்கான தொகையீடு பேசிக் தொகையீடுகள் படிக்கக்குள்ள படிச்சிருக்கோம் நீங்கள். மேலுக்கு ஒரு படி கூட இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இதை எக்ஸ் வர்க்கம் -4 - 4 என்று எழுத வேணும். அதற்கு இதை எக்ஸ் -2 என்று எழுதலாம். என்ன, -4 - 4 கூட்டப்பட்டால் என்ன, எக்ஸ் வர்க்கம் தான் இருக்க போகுது. ஸோ இப்படி இருக்கு. 1 × 2 காட்டு சொன்ன விடை ஒரு தரம் யோசிக்கணும். காட்டு சொன்ன விடையில் 2 × 3 தான் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், 2 × 3 1/4 அடுக்கு எழுதலாம். ஏனென்றால் 1 × 2 × 3 தான், 1 × 2 × 3 தான் 3 × 2. அப்போ இதை 2 × 3 1/4 அடுக்கு எழுதலாம். ரைட். அந்த ஐடியா. ரைட். மைனஸ் அரை. இப்போ பாருங்க, இதை பிரித்து எழுதும் போது எக்ஸ் -2 எக்ஸ் வர்க்கம் -4 சுருக்குனால் என்ன, எக்ஸ் -2 என்ன, ஏ வர்க்கம் பி வர்க்கம், ஏ பி ஏ பி, அந்த ஐடியா. இப்போ எக்ஸ் வர்க்கம் -4 எக்ஸ் -2 எக்ஸ் -2 -4 எக்ஸ் -2 டிஎக்ஸ். ஸோ இங்கே என்ன வரும், இந்த மடக்கைக்குள்ளே இருக்கிற அடுக்கு வெளியில் எழுதலாம். 1 × 2 ln 2 × 3 1 × 2. இங்கே என்ன வரும், எக்ஸ் 2 வகையீடு எக்ஸ் வர்க்கத்தின்கள் 2 2x. சரிதானே? அடுத்தது 4 மடங்கு 4 தனியாக வச்சு பாருங்க,
4 தனி எடுத்தீங்கன்றால் 4 தர 1 எக்ஸாக 2 எக்ஸாக 2 வகையீடான 1 மேலுக்கு இருக்கு கீழுக்கு இருக்கிறத வகையீடு மேலுக்கு எனவே ln எக்ஸாக 2 ரைட் இது ப்ளஸ்ஸா மைனஸான்னு தெரியாத காரணத்தால் நான் மட்டு போடுறேன் ஏன் lnக்குள்ளே நீர் தான் வரணும் கீழே மேலே ஸோ இங்கே என்ன வரும் பாருங்க சய 1 2 ln 2 3 சய 1 2 மேலே பிரதியிட்டால் அரை சய 2 அரை சய 2 ப்ளஸ் 4 ln இங்கே வந்து என்ன வரும் 3 ப்ளஸ் 4 ln 3 கீழே பிரதியிட்டால் 0 0 சய 0 சய 0 சய 4 ln 2 இப்படி வரப்போகுது ரைட் இதை அடைப்பு நீக்குவோம் சய அரை சய 2 3 அப்போ என்ன வரும் சய 3 2 சய 3 2 சய 3 2 சய அரையும் பெருக்கப்பட்டால் இது சய 3 2 சய அரையோடு பெருக்கப்பட்டால் இங்கே என்ன வரும் 3 4 சய 1 2 ln 2 3 மைனஸ் அரை இதோடு பெருக்கப்பட்டால் மைனஸ் 2 ln 3 இது மைனஸ் 4 மைனஸ் அரையும் அப்போ ப்ளஸ் 2 ln 2 எனவே 3 4 மைனஸ் 1 2 ln 2 3 இங்கே வந்து பாருங்கள் 2 பொதுவாக எடுத்தால் என்ன ln 2 சய ln 3 2 பொதுவாக எடுத்தால் ln 2 சய ln 3 அப்போ ln 2 சய ln 3 என்று சொன்னால் மடக்கைகள் வந்து கழிபடும் போது மடக்கைக்குள்ளே பிரிபடும் ஸோ இந்த 2 பொதுவாக எடுத்துட்டோம் என்றால் ln 2 3 ஸோ இங்கே வார விடை என்ன பாருங்க சமன் 3 4 இங்கே சய அரை ln 2 3 சக 2 ln 2 3 என்றால் எனவே 3 2 ln 2 3 a சக b ln 2 3 அப்போ a சக b ln 2 3 என்று சொன்னால் இந்த வடிவத்தில் கேட்குறாங்க என்ன இந்த வடிவத்தில் கேட்குறாங்கன்றால் அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு அதை எழுதி காட்ட வேணும் அப்போ என்ன சொல்லுவோம் இப்படி எழுதிட்டு இங்கு a சமன் 3 4 b சமன் 3 2 ஆகும் இவ்வளோதான் விஷயம் இவ்வளோதான் 2014 மொரட்டுவ கேள்வி